சென்னை பள்ளிக்கரணையில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மின்சார வாரியத்தின் அலட்சியத்தால் உயிர் பலி ஏற்பட்டிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். கண்டிப்பாக சென்னை பள்ளிக்கரணையில் நள்ளிரவு நேரத்தில் மின்கம்பி அருந்து கிழப்பது தெரியாமல் சிறுநீர் கழிக்க சென்ற ஒருவர் காலால் மிதித்து அந்த மின்கம்பியில் இருந்து மின்சாரம் பாய்ந்து துடித்துடிக்க சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. முழுக்க மின்சாரத்துறையினுடைய அலட்சியம் காரணமாகவே இந்த உயிர்வலி என்பது நடந்திருக்கிறது என அவருடைய உறவினர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். பள்ளிக்கரணை பழனி அம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவர் ரகு. இவர் வயது 46, புலம்பர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு திருமணமாகி காமாட்சி என்ற மனைவியும் கார்த்திக் மற்றும் விஜயகுமார் என்ற 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். நேற்று இரவு 11 மணிக்கு, அதாவது வீட்டில் சிறுநீர் கழிப்பதற்காக வெளியே சென்றிருக்கிறார். சிறிது தூரம் நடந்து சென்று அங்கு மின்கம்பிக்கு அழுந்து கிடப்பது தெரியாமல் அவர் கால் வைத்திருக்கிறார். அதிலிருந்த மின்சாரம் பாய்ந்து இவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்திருக்கிறார். அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கிற போது அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக அந்த உயிர் பலி என்பது மின்சாரத்துறையினுடைய அதிகாரிகளுடைய அலட்சியம் காரணமாகவே இது நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக மின்சாரத்துறை அதிகாரிகள் இது போன்ற கால்வாய்களை தோண்டுகிற பொழுது அந்த பகுதியில் ஏதாவது மின் கம்பிகள் இருந்தால் அதிலிருந்து மின்சாரம் வெளியேறும் என்று கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை, குறிப்பாக அந்த கால்வாய் பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த மின்சாரத்தை இணைப்புகளை துண்டிக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த பகுதியில் யாரும் நடமாடாத அளவிற்கு தடுப்புகளை வைத்து அதனை முறையாக அவர்களுக்கு இந்த பகுதி எச்சரிக்கப்பட்ட பகுதி, இந்த பகுதியில் யாரும் வரக்கூடாது ஆனால் இந்த பகுதியில் யாரும் செல்லக்கூடாது என்பதை தெரிவிக்க வேண்டும். பொதுமக்கள் நடமாடுகிற அளவிற்கு அலட்சியமாக மின்சாரத்துறையினுடைய செயல்பாடுகள் என்பது இன்றைக்கு ஒரு உயிரை பலிவாங்கி இருக்கிறது. இன்று காலை திருவண்ணாமலை போலூர் அருகே திமுகவினுடைய குறிப்பாக தலைவராக இருந்த கருணாநிதியுடைய பிறந்த நாள் என்பதால் அங்கு ஏராளமான அந்த கொடி கம்பங்கள் நடுகிற போது அதிலிருந்து மின்சாரம் ஒன்று பாய்ந்து ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது போன்று மின்சார கம்பிகள் கீழே செல்லுவது, கால்வாய்களை நோண்டுகிற போது அந்த மின்கம்பிகள் வெட்டி அதிலிருந்து மின்சாரம் பாய்ந்து பொதுமக்களுடைய உயிருக்கு குந்தகம் ஏற்படுத்துகிற அளவில் இது போன்ற ஒரு அலட்சியமான ஒரு செயல்கள் மின்சாரத்துறை அதிகாரிகளுடைய செயல்பாடு என்பது இந்த அரசு எந்த அளவிற்கு பொதுமக்களுடைய உயிர்கள் மீது ஒரு எச்சரிக்கையோடு செயல்படுகிறது என்பதற்கு இது போன்ற சம்பவங்கள் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. எனவே இனிமேலாவது அந்த பகுதியில் அந்த மின்சாரம் பாய்ச்சக்கூடிய வெளியே செல்லக்கூடிய அந்த உயிர்களை முறையாக அதனை கட்டுக்குள் வைத்து அந்த இடத்தில் அந்த பகுதிக்கு மட்டும் மின்சார இணைப்பை துண்டித்து அந்த பணிகள் நடைபெற்ற பிறகு முறையாக மின்சாரம் வழங்கப்பட வேண்டும். இனிமேலும் ஒரு உயிர் நேர்ந்தால் மீண்டும் இந்த அரசுக்கு என்ன சொல்லுவது என்கிற ஒரு கேள்வியை, குற்றச்சாட்டை அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் உறவினர்களும் வைத்திருக்கிறார்கள். தற்போது இந்த மின்சாரத்துறையினுடைய அலட்சியம் காரணமாகவே, அந்த அரசு ஊழியர்களுடைய அலட்சியம் காரணமாகவே இந்த உயிர் பறிபோகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.